ஜல்லிக்கட்டு மக்கள் கட்சி சார்பில் சென்னை மாவட்ட கலந்தாய்வு கூட்டமானது நடைபெற்றது. முன்னதாக இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு கட்சியின் தலைவர் ராமராஜன் அவர்கள் தலைமை வகித்தார். இந்நிகழ்வானது சென்னை உயர்நீதிமன்றம் எதிரே உள்ள ஹோட்டல் ரங்கவிலாஸ் அரங்கத்தில் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளரை சந்தித்த கட்சியின் தலைவர் ராமராஜன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியும் சினிமா தலைமை தவிர்த்து மக்கள் சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் களத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் பேசிய அவர், நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜல்லிக்கட்டு மக்கள் கட்சி 234 தொகுதிகளிலும் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளதாகவும், அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களுக்கு ஆதரவு கேட்டிருக்கும் நிலையில் தங்களுடைய கட்சி சார்பில் 2 தொகுதிகள் கேட்டுள்ளதாகவும் அவர்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளனர். அப்படி இருக்கும் பட்சத்தில் தேர்தலில் போட்டியிடுவோர் 175 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. மீதமுள்ள மனுக்களை பெறப்பட்டு விரைவில் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்படும். எங்கள் கட்சியினுடைய முக்கிய நோக்கம் அனைவருக்கும் கல்வி, ஏழை பணக்காரன் வேறுபாடு இன்றி மருத்துவம், வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படும். நெசவாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும். தூய்மையான அரசியலை முன்னெடுப்பதே ஜல்லிக்கட்டு மக்கள் கட்சியின் முக்கிய நோக்கம் என்று தெரிவித்தார். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாநில, மாவட்ட மகளிர் அணி தலைவி, மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழிப்புணர்வுக்காக மக்களுக்கு நிறைய செய்திகளை பகிர்ந்திருக்கிறோம். நிறைய போராட்டங்களையும் நடத்தியிருக்கோம். சென்னை அல்லாத மாவட்டங்களில் நடத்தியிருக்கோம். இப்போ சென்னை மாவட்டத்தில் முதல் முறையா இந்த மீட்டிங்கை நாங்கள் கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். திராவிட கட்சிகள் டிஎம்கேல எங்களுக்கு கேட்டாங்க, நீங்க இந்த வாட்டி ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க 2 சீட்டு கேட்டிருந்தோம் டிஎம்கேல, புவனகிரி அண்ட் கடலூர் கேட்டிருந்தோம். இது வரைக்கும் அவங்க கமிட்டியில டிசைட் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க இன்னும் முடிவை இன்னும் அறிவிக்கல. அட்லீஸ்ட் ஒரு தொகுதியாவது கொடுத்தாங்கன்னா நம்ம திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கலான்ற ஒரு முடிவுல இருக்கோம். ஆமா, அவங்க இல்லைன்னா எங்க 234 அவங்க அறிவிக்கையில இல்லை என்றால் நாங்க 234 தொகுதியிலும் போட்டியிட வேட்பாளர்கள் தயாராக உள்ளார்கள். படித்த இளைஞர்கள். ஆமா ஆமா ஆமா. அது எங்க உயர்மட்ட குழுக்களை கேட்டுட்டு தான் நாங்க சொல்ல முடியும். எங்க மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தி தான் நாங்க இறுதி முடிவு எடுப்போம்.